வாழ்க்கை. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. ஐயா, உனக்கு வாக்குல சனி. வம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. உனக்கெல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்? ஐயா, தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுக்கியா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம நிம்மதியாவே வாழ முடியாது. சாகர நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்ற நாள் நரகம் ஆயிடும். இப்போ இந்த ஜோசியம் ஜாதகம் இது சொல்ற விஷயங்களுக்கும் உங்களுடைய என்னுடைய சாதாரண 6வது படிக்கிற 5வது படிக்கிற குழந்தையுடைய பொது அறிவிற்குமே இது ரொம்ப முரண்பாடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். மொதல் விஷயம், பூமி தட்டையானது அப்படிங்கிறது. உலகம் பூராமே பூமி தட்டையானதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்குது. கடல் தான் எண்டில் இருக்குது. நம்ம நடந்து போனோன்னா கடலை தாண்டி 10 அடிக்கு மேலே எதுவுமே இல்லை, கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். ஏன்னா அன்றைக்கு எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சி கிடையாது. அந்த காலகட்டத்தில் கிமு 500களில் பிதாகரஸ் சொல்கிறாரு பூமி வட்டமானது அப்படின்னு. வந்துச்சு அவனுக்கு கோவம். எப்படா நீ சொல்லலாம், பூமி தட்டையானதுன்னு தாண்டா எங்கள் மதத்திலலாம் போட்டிருக்கு, எங்கள் வேதம் அதை தாண்டா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயங்கர கான்ட்ரவர்சியாக போய் நிறைய போராட்டத்திற்கு பிறகு இவர் சொன்னது ஓகே உண்மைதான், பூமி வட்டமானது தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிபி 16ஆம் நூற்றாண்டில் நியூட்டன் வராரு. நியூட்டன் தான் சொல்கிறாரு பூமி கோள வடிவமானது அப்படின்னு. இது இன்னும் பெரிய பிரச்சனை. ஏண்டா, ஏற்கனவே எங்கள் மதம் பூமி தட்டையானதுன்னு சொல்லியிருக்கு, நீ அவன் ஏற்கனவே வட்டமானதுன்னா சரின்னு ஒத்துக்கிட்டோம். இப்போ கோள வடிவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் அதற்கான சான்றுகளையும் அதற்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ணி பூமி கோள வடிவமானது அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். அடுத்த விஷயம் என்னன்னா, ஜியோசென்ட்ரிக் தியரி, ஹீலியோசென்ட்ரிக் தியரி. அதாவது புவி மைய கோட்பாடு, சூரிய மைய கோட்பாடு அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அப்போ இந்த கிரீக்கில் இருந்தவங்க, பாபிலோனில் இருந்தவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, பூமியை கீழேருந்து மேலே பார்க்குறாங்க, சூரியன் தான் நகருது, நிலா தான் நகருது, நட்சத்திரங்கள் தான் வேறுபடுது, பூமி அப்படியே தான் இருக்குது. அதனால் பூமி தான் நடுக்கொண்டு நிற்கிது, சுத்தாமல் நிற்கிது, எல்லா கோள்களும் பூமியை சுற்றி வருது அப்படிங்கிற ஒரு தியரியை டிரைவ் பண்ணி அதுதான் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ப்ரூனோ வராரு 16ஆம் நூற்றாண்டில். அவர் சொல்கிறாரு சூரிய மைய கோட்பாடு தான் கரெக்டு. நீங்கள் புவி மைய கோட்பாடு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் கிடையாது, ஒரு விளக்கமாரும் கிடையாது, உங்கள் வேதத்தில் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நடு ரோட்டில் வச்சு எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்பாடு தான் உண்மை, சூரியன் தான் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு ப்ரூனோவை எரித்தது